ட்ரேடர்ஸ் பைட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர்னு வந்திருக்கிறோம். அதாவது நல்ல ஹை வேல்யூ தான் இது அப்படிங்கிறதுல வந்திருக்கிற கரண்ட் ப்ரைஸ் 580 இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 60 பைசா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ் டேட் 13 ஜூன் 2024, ஜூன் மாதம் 13ஆம் தேதி. இப்போ டியூரபிலிட்டி ஸ்கோர் 40 இருக்குது. ஸோ இப்போ இவங்க மாடரேட்டில் மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் தான் இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 20 இருக்குது. அப்படி வருதுனால இது ஒரு ஓவர் வேல்யூஷன் தான், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ரெட்டுக்கு வேறு வந்திருக்கு. மொமெண்டம் ஸ்கோர் 57.5 இருக்குது. இது நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது. இதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸ் டார்கெட் 640 அப்படின்னு சொல்லிட்டு அப்சைட் கொடுத்துருக்குறாங்க. பிஇயை பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோனில் தான் இருக்குது. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி இதோட கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம். இது ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னாக்க இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோவுக்கு டேட்டா இல்லை. கரண்ட் ரேஷியோ 1.2 இருக்குது. இது அடிக்குவேட் லெவல். ஆர்ஓசிஇ 0.2 தான் இருக்குது. என்னன்னு தெரியல, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஆர்ஓசிஇ கரெக்டாக வரமாட்டேங்குது. ஆர்ஓஇ 7.7 இருக்குது. ஸோ இப்போ இவங்க 8க்கு மேலே எடுக்கலாம். அதுதான் நல்லது, ரொம்ப ஹெல்த்தி. பட் இப்போ பார்த்தோம்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு தான் கிட்டத்தட்ட இவங்களுடைய ரிட்டர்னே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியே இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.1 இருக்குது. இந்த 0.1ங்கிறது தியரிட்டிக்கல் லெவலில் இருக்கிறதுனால இது அக்செப்டபிள் ரீஜன் தான். ஆனால் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் பிஇ 98 இருக்குது. ஏன்னா இவ்வளோ குறைச்சி ரிட்டர்ன் வர இடத்துக்கு பிஇ 98 இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஜஸ்டிஃபையபிளாகவே இல்லை. ஏற்கனவே 25க்கு மேலேயே இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டர்னும் கம்மியாக தான் இருக்குங்கும்போது நம்ம இதை யோசிக்க வேண்டியது. அதே மாதிரி தான் ப்ரைஸ் டு புக் இன்னைக்கு தேதிக்கு 7.6 இருக்குது. அது இப்போ டிடிஎம் ப்ரைஸோடது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது பாதியாக குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களோட 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் 7 கொடுத்துருக்குறாங்க, எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதில் -12% சர்ப்ரைஸ். அப்போ என்ன 0.7 கிட்டக்க 10ன்னு வச்சோம்னா கூட 0.7 கிட்டக்க போயிடுச்சுன்னா 6.3 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இருந்தாலும் கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 34 அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் 3 பேர் செல்லு, 11 பேர் ஹோல்டு, பாக்கி 20 பேர் பை கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கூடியிருக்கு, 101% கூடியிருக்கு. அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அது நிறைய குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ. ஏன்னா போன தடவை 89 கோடி ரூபா ப்ளஸில் இருந்தது, திடீர்னு -7300 கோடிக்கு போயிருக்கு. அதனால இது மைனஸில் இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் கூடவே தான் போயிருக்கு. சரி, ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நெட் ரெவின்யூ, ஆனுவல் ரெவின்யூ 77% கூடியிருக்கு. ஸோ இப்போ ரெவின்யூ கூடியிருக்கு, ஆனால் ப்ராஃபிட் கொஞ்சம் ப்ராஃபிட்டும் கூட தான் செஞ்சுருக்கு. அதில் எந்த இதுவும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது புக் வேல்யூ கரண்ட் புக் வேல்யூ 76.4 இருக்குது. அதே சமயத்தில் டிடிஎம் புக் வேல்யூங்கிறது 285. அப்போ இதை காட்டிலும் ஒரு 4 டைம், 3 டைம்னு நம்ம போட்டுக்குவோம். அப்போ அங்கே 7 போட்டிருந்த ப்ரைஸ் டு புக் பார்த்தோம்னாக்க இந்த டிடிஎம்க்கு உண்டான இது இப்போ சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய 2025 அச்சீவ் பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது 2க்கு கீழே ஓடியாந்துடும், 2 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓடியாந்துடும். அப்போ புக் வேல்யூ ஜஸ்டிஃபையபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் இபிஎஸ் ஏற்றுனா போதுமானது. சரி, இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா மார்ச் குவார்ட்டர் அது போன இயர் ஆன் இயர் மார்ச் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் -26ல் போயிருக்கு. அதே சமயத்தில் நெட் ரெவின்யூ கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. மார்ச் மாதம் 10,000 கோடியிலிருந்து 23,000 கோடியா, போன மார்ச் 10,000 கோடியாக இருந்தது, இந்த மார்ச் 23,000 கோடியாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட டபுளாகவே ஆயிருச்சு. இதோட புக் வேல்யூ 76.4ன்னு நமக்கு தெரியும். இந்த இபிஎஸ் என்ன பண்ணுது, இபிஎஸ் பார்த்தோம்னா 1.4, 1.7, 1.6, 1.2 இந்த ரேஞ்சிலேயே தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. 2021 டிசம்பரில் தான் 2.2 வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி செப்டம்பரில் 3.3 இருக்குது. இப்போ திருப்பி அதே லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதை நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். சரி, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஸ்டாண்ட் ஸ்டில் 73 அப்படியே இருக்குது. பிளட்ஜஸ் எதுவும் இல்லை. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 3 எஃப்ஐஎஸ்
1.5 கிட்டக்க 1.4 கிட்டக்க இறக்கி வச்சிருக்கிறாங்க. டிஏஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, அ அதே மாரி கிட்டத்தட்ட ஒரு 8, 9 0.9% வந்து இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான். இவன் 4% இறக்கி வச்சிருக்கிறான். 0.9% இங்க ஏத்தி வச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். இந்த இபிஎஸ் டீட்டெயில தூக்கி நம்ம வந்து உள்ள தூக்கி போட்டோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது வந்து ஃபேர் பிரைஸ் 100. நான் வந்து லோ வந்து 150 எடுத்திருக்கிறோம். அப்படி 150 எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இதோட ரேஞ்ச் வந்து எங்க வருது அப்படின்னு சொன்னா, 192லேருந்து 280. இந்த 192ங்கிறது 171 வரைக்கும் இறங்குறதுக்கு, 170 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இத நான் இப்ப மார்க் பண்ணல. ஏன்னா இதுக்கே கேப் இருக்கு. பார்ப்போம். சரி. இப்ப ஆனா ரியாலிட்டில வந்து பார்த்தோம்னா, இது ரூ. 580 அந்த ரேஞ்சுல இது பண்ணிட்டு இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், 250 திருப்பி லோவா எடுக்கிறேன். 250 லோவா எடுத்தோம்னா, அதோட மேக்ஸிமம் 350 வருது. அப்பவும் இது மீட் மே மே மேட்ச் ஆகல. அதனால 350யும் திருப்பி லோவா எடுத்தோம்னா, 450 வருது. சரி 450யும் லோவா எடுப்போம். ஏன்னா அப்பவும் கரண்ட் பிரைஸ் கூட்ட கம்மியா வருது. அப்ப 550 வருது. 550 வந்து இப்ப நெருக்கிட்டான். இந்த 550 இப்ப நெருக்கி வச்சிருக்கிறான். 580 இருக்கு இல்லையா? 550யே நம்ம லோ எடுத்தோம்னா 650 வரைக்கும் வருது. இந்த 650லேருந்து 640 அப்படிங்கிறது தான் அவிங்க குடுத்திருக்கக்கூடிய எஸ்டிமேஷன். யாரு? இந்த ட்ரெண்ட் லைன்ல குடுத்திருக்கக்கூடிய அனாலிசிஸ்ட்டோட எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம்னா, பிரைஸ் டார்கெட் 640. இதுக்கு நமக்கு எத்தன தடவ வந்து எத்தன லோ வந்து தாண்டி தாண்டி போயிட்டுருக்கு. இதுவே ஓவர் வேல்யூஷன். இது ரூ. 150 ஓவர் வேல்யூஷன். இதுல ரூ. 550 போட்டு நம்ம வந்து கரண்ட் இத வந்து மேட்ச் பண்ணணுமா? அப்படின்னு சொன்னா 550 போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அவங்க குடுத்து இந்த இத வந்து பீட் பண்ணி போகுது. ஆனா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க, 350, 400 வரைக்கும் நான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். அந்த இடம் வரைக்கும் இறங்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு மேல மேல ஏறுவானான்னு நமக்கு தெரியல. ஆனா நான் வந்து இப்ப ரெஃபரன்ஸ் பிரைஸ் 150ன்னு வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு தான் நான் பார்க்குறோம். ஸோ இப்ப இந்த பிரைஸ் இப்ப நம்ம இத்தன ஸ்டேஜ்ல திருப்பி திருப்பி போட்டது எல்லாத்தையும் தூக்கி நான் மார்க் பண்ணிட்டேன். இதுல 450, 550, 640 நான் மார்க் பண்ணல. எனக்கு என்னமோ போகுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா 640ங்கிறத இப்பதான் ஏப்ரல் மாசம் தான் அடைஞ்சிருக்கிறான். இங்க பார்த்தோம்னா 640ங்கிறது ஏப்ரல் மாசம் தான் அடைஞ்சிருக்கிறான். ஏப்ரல் மாசம் அடைஞ்சிட்டு திருப்பியும் அதே இடத்துல வந்து நிக்க போறான்னா, அதுக்கான இபிஎஸ் பேஸே இல்லாம இருக்கு. இபிஎஸ் ஒருவேளை இன்கிரீஸ் ஆனால் நம்ம அத பத்தி யோசிக்கலாம். ஆனா இபிஎஸ் வந்து இதே 1.1, 1.2 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தான். 1.5 ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தான்னாக்க 640ங்கிறது ஜஸ்டிஃபையபிள் கிடையாது. மார்க்கெட்ல ஓடுது. பட் நமக்கு வந்து ஃபண்டமெண்டலா அதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் வேணும் இல்லைங்களா? நம்ம அந்த பிரைஸ் குடுக்கறதுக்கு. அது நமக்கு இல்ல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன் 373 டூ 391, 309 டூ 350 நடுவுல இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் இருக்கும். அதே மாரி 190 டூ 250 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவல்ஸ வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு இடையில வந்து அந்த இபிஎஸ்க்கு ஏத்த மாரி இருக்கக்கூடிய சில அந்த பிரைஸ்லாம் இருக்கும். நான் வந்து ஜென்ரலா அப்படியே ஓவராலா அந்த ரேஞ்ச மாத்திரம் மார்க் பண்ணியிருக்கிறோம். இதுதான் எனக்கு வந்து வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு. அத நம்ம பார்ப்போம். அந்த தகவல நான் நண்பர்கள் உங்களோட நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க!